திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள், நல்ல சிந்தனைகளோடு தொழில் உணருங்கள். நமச்சிவாய என்ற அரிய பொக்கிஷத்தை நாள்தோறும் விடியற்காலையிலே தொழில் உணர்கின்ற பொழுதே சொல்லி மகிழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருநாதர்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திருப்புள்ளமங்கை என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்கிறோம். சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம் பசுபதி கோயில் என்ற ரயில் நிலையத்திலிருந்து வடக்கே 3 கிலோமீட்டர் தஞ்சைக்கு பக்கத்திலே உள்ள ஐயம்பேட்டையிலிருந்து கண்டியூருக்கு ஒரு பேருந்து செல்கிறது. அந்த பேருந்து சாலையிலே உள்ளது இந்த ஊர் பெயர் புள்ளமங்கை, கோயில் பெயர் ஆலந்துறை. தேவர்கள் அமுதம் அடைந்தபோது உண்டான விடத்தை அமுது செய்த இடம் ஆதலாலே ஆலந்துறை என்னும் பெயர் பெற்றது. திருப்புள்ளமங்கை இன்று பசுபதி கோயில் என்றும் வேளாளர் பசுபதி கோயில் என்றும் அடைமொழி சேர்த்தும் வழங்குகிறது. திருப்புள்ளமங்கை பிரம்மன் பூசித்த திருத்தலம். புள்ளமங்கை என்பதற்கு ஏற்ப கோபுரத்திலே புல், பறவை, கழுகுகள் எப்பொழுதுமே வசித்து வருகின்றன. பொந்தின் இடை தேனூரியே என்று அருளாளர் வாக்கிற்கு எங்கே பொந்துகளிலெல்லாம் தேனடைகள் காணப்படுகிறது. திருச்சக்கராப்பள்ளின்னு ஒரு ஊர், அங்கே 7 ஊர் சப்தஸ்தலங்கள் நடக்குவாங்க. அந்த கோயிலில் இந்த திருத்தலமும் ஒன்று. இறைவன் ஆலந்துரைநாதர், இறைவி அல்லியங்கோதை பசுபதிநாதர் என்று பெயர் உண்டு. தீர்த்தம் காவிரி தீர்த்தம். திருச்சிற்றம்பலம். திருப்புள்ளமங்கை முதலாம் திருமுறை 16வது பதிகம் 4வது பாடல். தனியார் மதி அரவினோடு வைத்தானிடம் மொய்த்தம் பணியாயடியார் தொழுதேத்தும் புள்ளமங்கை மணியார் தரு கனகம் அவை வைர திரளோடும் அணியார் மணல் அணை காவிரி ஆலந்துறை அதுவே. தனியார் மதின தண்ணியே பிறைமதி என்று பொருள். குளிர்ச்சி பொருந்திய பிறைமதி. அதில் பாம்போடு முடிமிசை வைத்துள்ள சிவபெருமானுடைய இடம், பாம்போடு மதியையும் சேர்த்து வைத்திருக்கிற அந்த முடியை உடைய சிவபெருமானுடைய இடம், அடியவர்களெல்லாம் எமது தொண்டுகளுக்கு உரியவன் என தொழுது ஏற்றுவதும், மணிகளோடு கூடிய பொன்னை வைரக் குவைகளோடும் அழகிய மணலோடும் கொணர்ந்து சேர்க்கக்கூடியது காவிரி. அந்த காவிரியினுடைய தென்கரையிலே உள்ளதுமான திருப்புள்ளமங்கை என்னும்
தலத்தில் அமைந்துள்ள ஆலந்துறை கோயில் அதுவே ஆகும். ஆலந்துறை கோயில் அதுவே ஆகும். தனி ஆர் மதி குளிர்ந்த பிறை எமது தொண்டு விளங்கும் இடமாயவன் எம் பணி ஆயவன். பணி என்பது இங்கே தொண்டு, அதாவது என் கடன் பணி செய்து கிடப்பதுனார்ல, அது மாதிரி இங்கே தொண்டு பணி கொள்ளும் தலைவனாம் என்பாரும் உண்டு. ஆக பொன்னும் மணியும் முதலாயின மணலில் அணையும், மணலிலே அணையக்கூடிய காவிரி என்றது ஓடும் பொன்னும் ஒக்க நோக்கும் இயல்பு காவிரிக்கு உண்டு என்பதனாலே அடியாருடைய இயல்பும் இங்கே விளக்கி இருக்கிறார்கள். ஓடும் பொன்னும் ஒக்க நோக்கும், ஓட்டையும் பொன்னையும் ஒக்க நோக்கக்கூடியவர்கள் அது காவிரிக்கும் உண்டு என்பதை மிக அருமையாக சொல்லுகிறார் இங்கே அடியாருடைய இயல்பை. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்புள்ளமங்கை என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பெருமானுடைய பேராற்றலை உடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.